அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து ரொம்ப பாப்புலரான அரேபியன் டெசர்ட் குனஃபா எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ரீசன்ட் குக் வித் கோமாளி ஷோவில் இந்த ரெசிபி வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து மேங்கோ குனஃபா வந்து செஞ்சுருப்பாங்க. இதே மாதிரி சீஸ் குனஃபாவும் இருக்குது, ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம க்ரீம் குனஃபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குனஃபா செய்கிறதுக்காக இந்த மாதிரி குனஃபா டோ உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த பேக்கில் வந்து 500 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. நான் வந்து 300 கிராம்ஸ் அளவுக்கு மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். குனஃபா சேமியா இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெலிசான சேமியா யூஸ் பண்ணால் தான் குனஃபா நல்லா வரும். ஊரில் என்ன மெலிசான சேமியா கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 300 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து இந்த குனஃபா டோ இந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டு லைட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். மீதி இருக்கிறத வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கையால் இந்த மாதிரி எடுத்து விட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வரும். இல்லைனா ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பேட்சாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். ½ கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது 200 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. எல்லா பட்டரும் ஒரேடியாக இப்போவே சேர்த்துறாதீங்க, பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. இன்னொரு பேட்ச் அரைக்கணும் இல்லையா, அந்த டைமில் இன்னும் பாதி நம்ம சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பெருசாக தான் இருக்குது, இன்னும் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். பட்டர் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இதே மாதிரி 2 பேட்சாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்ச இதை இதில் போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு பேட்சும் நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். நம்ம ஊரில் இந்த சேமியா எங்கே கிடைக்கிது யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ கேக் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தான் பேக் ஆகும்போது கீழே ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ அந்த குனஃபா சேமியாவில் நம்ம பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி இதை நல்லா நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பேன் சைஸ் வந்து 10 x 2 inch பேன். இது இதுக்கு மேலே நம்ம க்ரீம் சேர்க்க போகிறோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்கள்கிட்ட என்ன க்ரீம் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திக் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 500 ml அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் குவான்டிட்டி வந்து அதிகமாக செய்கிறதால எனக்கு இவ்வளோ விப்பிங் க்ரீம் வந்து தேவைப்படுது. நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 1 கப் விப்பிங் க்ரீமே போதும். நான் இன்றைக்கி செய்கிற அளவு பார்த்திங்கன்னா 10 பேருக்கு மேலேயே சாப்பிட்லாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி அப்படி இல்லைனா பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நான் சொன்ன அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தாலும் இது வந்து நல்லா இருக்காது. இப்போ க்ரீம் ஃபில்லிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்தா போதும். ஏன்னா இதில் நம்ம கடைசியாக சுகர் சிரப் வேறு சேர்க்க போகிறோம். ஸோ சுகர் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க விப்பிங் க்ரீமை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் இது கொஞ்சம் நல்லா திக்காகணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது.
இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த க்ரீமை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக ஆக்கிறதுக்காக ஒரு 4 பீஸ் சீஸ் ட்ரையாங்கிள் சேர்க்குறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். மொசரல்லா சீஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். க்ரீம் சீஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ரிகோட்டா சீஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். நீங்கள் சீஸ் இல்லாமல் கூட செய்யலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஆஃபில் தான் இருக்குது. இந்த சூட்லேயே இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போது இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். அந்த டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா நான் பாயில் பண்ணிட்டேன். சுகர் சிரப் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதில் சுகர் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ரோஸ் வாட்டர் தான். அது சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த க்ரீம் ஃபில்லிங்கை சேர்த்துக்கலாம். க்ரீம் எடுத்து இந்த கார்னர்ஸில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. க்ரீம் குனஃபாவில் கொஞ்சம் வேலை அதிகம் தான். நீங்கள் சீஸ் குனஃபா ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ரிகோட்டா சீஸ் வாங்கினீங்கன்னா இதுக்கு மேலே போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ இதை நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு மேலே இந்த மீதி இருக்கிற குனஃபா டோ இதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கலாம். திரும்ப இந்த மாதிரி கப் யூஸ் பண்ணி இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கார்னர்ஸ்லலாம் இந்த மாதிரி விரல் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா பட்டரால் ப்ரஷ் அப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 200 டிகிரியில் 30 மினிட்ஸ்க்கு நம்ம இது பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸ்டவ் டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட் ஃப்ரையிங் பேன் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ அவனில் நான் 2 சைடுமே பர்னர் ஆனில் வைக்க போகிறேன். மேலே கீழே 2 சைடுமே பர்னர் ஆனில் தான் இருக்கணும். மிடில் ரேக்கில் வச்சுக்கோங்க. டாப் லேயர் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மேலே இருக்கிற பர்னர் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குனஃபா நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட் பிளேட் யூஸ் பண்ணி இதை திருப்பி போட்டுக்கோங்க. பேன் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபைனலாக இப்போ இதை எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சுகர் சிரப் எடுத்து இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணும்போதும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பிஸ்தா வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பிஸ்தா இல்லாமல் ப்ளெயினாக கூட இதை சர்வ் பண்ணலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் க்ரீம் குனஃபா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நடுவில் அப்படியே அந்த க்ரீம் லேயர் நல்லா தெரியுது. இனி குனஃபா நம்ம வெளியில் தான் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம வெளியில் வாங்குகிற டேஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கஷ்டமான ரெசிபின்னு நினச்சி ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.